பேசணும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியாப்பா இல்ல டியூட்டிக்கு போகணுமா? அம்மா வாங்க. ஏம்மா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன், வாங்க. இப்போ இல்லைம்மா, ஈவினிங் தான் ஒரு கேஸ் இருக்கு, போகணும். சரி என்னம்மா, என்ன விஷயம்? வாங்க. ஏன் இங்கே நிற்கிறீங்க? சார் அது நம்ம மாமா பொண்ணு ஐஸ் இருக்கால, ஐஸை உனக்கு நானும் மாமாவும் பேசியிருக்கோம்ப்பா. நாளை கழிச்சு நல்ல நாளாக இருக்கு, போய் பார்த்துட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குடிச்சிட்டு வந்துடலாம்ட்டு இருக்கேன். நீ என்னப்பா சொல்ற ரகு? அம்மா யாரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? இதெல்லாம் யாரை கேட்கணும்? என்ன கேட்குறது இல்லையாம்மா? ஏமா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன கேட்குறதே இல்லையா நீங்கள்? ஏம்மா எனக்கு இப்போ கல்யாணம்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் ரகு இப்படி பண்ணுற நீ? சின்ன பிள்ளையிலே பேசி வச்சது தானே, மாமா பொண்ணு உனக்கு தான் ஐஸ் அப்படின்ட்டு. நீ ஏன் ரகு இப்படி நடந்துக்கிற? பேசுனது தான் ரகு, இப்போ போய் மாற்றி சொல்ல முடியுமா? எப்போ வந்தாலும் நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற ஐஸை. அம்மா அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து ஐஸெல்லாம் செட் ஆக மாட்டா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஏன் நான் சொல்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியல? எனக்கு இப்போக்கி கல்யாணம் வேண்டாம், அவ்வளோதான். என்ன ரகு நீ இப்படி சொல்லிட்ட? நான் மாமா கிட்ட நான் சொன்ன பேச்சுக்கு தட்ட மாட்டேன்னு தானே நான் மாமா கிட்ட பேசிட்டேன். ஐஸும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாடா. ஏன்டா இப்படி பண்ற ரகு? அம்மா நான் உங்களுக்கு சொல்றது புரியுதாண்ணே? நான் ஐஸை என்னைக்குமே நான் கல்யாணம் பண்ணணும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே இல்லைம்மா. அவளும் அப்படிதான் என்னை பார்த்துருக்கா. பிடிச்சிருக்குன்னு சொன்னது உங்களுக்காண்டி சொல்லியிருப்பா தவிர மற்றபடி வந்து அவளை நான் கொஞ்சம் கூட கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா. ஏம்மா அப்படி பண்றீங்க? ரகு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா? நான் தான் ஆசை வச்சுட்டேன் ரகு மேல. தெரியாம ஆசை வச்சுட்டேன்னு எப்படி மறக்க போறேன்னு தெரியல. ஏன்டா ரகு, வேற யாரையும் நீ விரும்புறியா? என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ரகு. இப்படி மொட்டைய பிடிக்கலன்னா என்ன அர்த்தம் உனக்கு? அம்மா நான் உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் கூட புரியலையா? நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிடுங்கம்மா. நான் ஐஸை வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாகவும் கூட பிறந்த தங்கச்சியாகவும் தான் நான் பார்க்குறேன். மற்றபடி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுறங்கிற ஆசையே இல்லை. அவளுக்கும் அந்த மாதிரி இருக்காதுமா. உங்களுக்காண்டி தான் அவள் சொல்லியிருப்பா. திரும்பி திரும்பி நீங்கள் அதே என்கிட்ட கேட்டு எவ்வளோதும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கம்மா. எனக்கு டைம் ஆகிட்டு, நான் கிளம்புறேன். காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா? கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா? நெஞ்சு நனைகின்றதா? இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா? காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே அம்மா இன்னொரு விஷயம், இனிமே இதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. என் முடிவு இதுதான். நீங்கள் மாமா கிட்ட பேசிடுங்க. என்னால் மாமா கிட்ட பேச முடியாது. நான் பேசினா அது நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். மற்றபடி நான் பேசினா சரி இருக்காது. நீங்களே மாமா கிட்ட சொல்லிடுங்கம்மா. தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி இது மாதிரி என்கிட்ட கேட்காதீங்க, அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். சரி ரகு, எனக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அண்ணன் பொண்ணை எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் நானும் உங்ககிட்ட கேட்டேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை. உன் விருப்பத்துக்கு மாற நானும் எதுவும் செய்ய மாட்டேன். வேறு யாரும் வந்தாலும் என்னால் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது. என்னோடய ஆசை என் அண்ணன் பொண்ணு ஐஸு தான் வரணும்னு ஆசை. ஆனால் ரகு, நான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சேன் ரகு. என்னோட பேச்சை நீ தட்ட மாட்டேன்னு ரொம்ப நம்பிக்கை வச்சு என் அண்ணன்கிட்ட உறுதியாக சொன்னேன் ரகு. கண்டிப்பாக நம்ம ஐஸுக்கும் ரகுக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு. ஆனால் என் நம்பிக்கையை ஃபுல்லாக உடச்சிட்ட பற்றியா? என்னால் தாங்கிக்கவே முடியல ரகு. சரி, உன் விருப்பம் ஏதோ அதே என் விருப்பம். என்ன, எங்கள் அண்ணன்ட்ட சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவர் கஷ்டப்படுவார். பரவாயில்ல, ஆனால் நீ சந்தோஷமாக இருப்பல்ல? சரி விடு. ஆனால் என்னோட பேச்சை தட்டிட்டு என்கிட்டயே மூஞ்சி திருப்பி வச்சுட்டு பேசுகிறல்ல? சரி, நமக்காக ஆண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு போகிறாங்க ரகு கிட்ட. ரகு மனசில் கொஞ்சம் கூட நம்ம இல்லை. நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டோம், ஆசை வச்சிட்டோம். டாக்டர் ஐஸ் எப்போ பார்த்தாலும் எழுதுவோம், இனிமே எழுத முடியாது. அவ்வளோ சீக்கிரம் மனசு ஏற்றுக்க மாட்டேது இல்லை. இப்போ இந்த ஆசை வச்சோம். நம்ம குழந்தையா இருக்கும்போதே இதை ஒன்று சொல்லி நம்ம கிட்ட வளர்த்துட்டாங்க. திடீர்னு இல்லை மறந்துடு அப்படின்னா நான் எப்படி மறப்பேன்?
சொல்லுமா. என்ன சந்தியா, என்ன அதிசயமா இருக்கு கால் பண்ணியிருக்க? ஏங்க வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுகிறீங்க? வாய்ஸ் ரொம்ப டல்லாக பேசுகிறீங்க, ஏங்க எது பிரச்சனையா என்ன? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆச்சு, நான் வைக்கவா? அப்புறம் கால் பண்ணிக்கிறேன். என்னங்க ஃபோன் அடித்தா வைக்கவே விட மாட்டீங்க, இப்போ என்ன ஃபோன் அடித்து 2 வார்த்தையிலே வைக்கிறேங்கிறீங்க? வாய்ஸ் வேறு டல்லாக இருக்குது, என்னங்க பிரச்சனை? ஏன் என்கிட்ட சொல்ல விடாதா, இல்லை சொல்ல விருப்பம் இல்லையா? என்னங்க இப்போ சொல்கிறீங்களா இல்லையா? ஏய், புரிஞ்சுக்க சந்தியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆயிட்டு, சரியா? என்கிட்ட இந்த குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, மனுஷனை வெறி ஏத்தாத, வச்சிரு நீ. ஏன்டா ராகுத்தி பேசுற? என்னாச்சு உனக்கு? இப்போ என்கிட்ட சொல்ல புரியா இல்லையா? என்னன்னு இப்போ என்கிட்ட சொல்ல புரியா இல்லையா? நான் சொன்னால் தான் ஃபோன் வைப்பேன், இல்லைன்னா திருப்பி நான் ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு இப்போ என்கிட்ட சொல்கிறேன். ஏய், அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாதுடி. உனக்கு சொன்ன புரிஞ்சுக்க சந்தியா, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, சரியா? எது சொல்லணுமோ அதுதான் சொல்லணும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது சந்தியா. ஏங்க என்கிட்ட சொல்ல முடியாதுல்ல? அப்போ நான் யாரோ தானே, என்ன சும்மா டைம் பாஸ் தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை? ஏங்க எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணக்கூடாது, இனிமேல் என்கிட்ட பேசக்கூடாது, என்னை பார்க்க எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. உங்களுக்கு எனக்கும் இனிமேல் அவ்வளோதான், சரியா? ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? மரியாதையே பேசு. வீட்டுக்கு வந்தனா வச்சுக்க. அப்போ நீங்கள் பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே அப்படி தானே இருக்கு. நான் யாரும் தானே என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் இல்லடி. அப்போ என்ன பிரச்சனையோ அப்போ நீங்கள் சொல்லணும். ஏய், கேண்டி போட்டு உயிரை வாங்குற. இப்போ என்ன உனக்கு சொல்லணும், அவ்வளோதானே. இப்போ எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்க, சரியா? எங்கள் மாமா பொண்ணோட. என்ன சொல்கிற ரகு? காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா? கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா? நெஞ்சு நனைகின்றதா? இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா? காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்த்தே ஓயும் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடி வா. சொல்லு சந்தியா, சொல்லு. என்ன என்கேஜ்மெண்ட் மாப்பிள்ள? என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்க பிறகு? மூஞ்ச அடிச்சு பேத்துறாமத்துக்க. என்கேஜ்மெண்ட் மாப்பிள்ள அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா பார்த்துக்க நல்லா இருக்காது. ஏய், மண்டைக்கு வழி இல்லவா நீ? என்ன பேசிக்கிட்டு இருக்க சந்தியா? நானே காலிலேருந்து டென்ஷனாக இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காது சந்தியா. இப்போ என்னத்துக்கு ஃபோன் பண்ண நீ? ஆமாம், சாருக்கு இப்போ என்னத்துக்கு ஃபோன் பண்ணணும்னா கண்ணுக்கு தெரியாது. இப்போ ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு சார். ஏன்னா என்கேஜ்மெண்ட் மாப்பிள்ள இல்லை, என்கிட்ட எதுக்கு இப்படி எரிஞ்சு விழுவுறீங்க? சந்தியா, மண்டைக்கு ஏத்தாத, தயவு செஞ்சு ஃபோன் வச்சிரு. ஏதாச்சும் கண்ணா பின்னாடி திட்டிட்டு போகிறேன். என்ன தொலைவாமா அது? இவளும் இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. சரி, வெறியே ஆகுது. அம்மா என்னன்னா இந்த பண்றாங்க, தாங்க முடியல.